திமுக மிக மோசமான அணுகுமுறையினை, அதாவது சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இது அடக்குமுறை மட்டுமல்ல, இதை ஒரு ஒரு பாசிச ஆட்சியாக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து திமுக மீதும் அதனுடைய இந்த ஆட்சியின் மீதும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வைத்தார். அடையாறில், தரமணியில் சடலங்கள் பிணங்களை எடுத்து கொண்டு போய் தெருவில் சர்வசாதாரணமாக வீசிவிட்டு வருகிற அளவிற்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. எங்கு பார்த்தாலும் ரவுடிசம். யார் வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் வெட்டி சாய்க்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலை அதிகமாக குடி போதையில். இதற்கு காரணம் இந்த ஆட்சி தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? 33,000 கோடியாக இருந்த வருவாயை இன்றைக்கி 50,000 கோடியாக உயர்த்தி இருப்பது தான் மிகப்பெரிய 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இன்னைக்கு போதை மருந்து புழக்கம் என்பது அவன் பானிபூரி விற்கிறவன், அப்புறமா அவங்க வீட்டில் பில்டிங் கட்டணும்னா கூட வட இந்தியர்கள் தான் வரணும். சன் டிவியில் போய் பார்க்க சொல்லுங்க. அதாவது நிதியமைச்சர் மீது இதுவரையிலும் யாரும் நேரடியான அவர் மீது, அவர் சார்ந்த துறையின் மீதான விமர்சனங்களை செய்ததில்லை. அவர் சார்ந்த ஜாதி மீது விமர்சனம் செய்திருக்கிறார். பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர் நினைச்சிருக்காரு. அவரிடம் நடப்பரிசு குறித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் திமுகவிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவங்க மீது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வழக்குகளை போடுவதும் அவர்களை கைது செய்வதும் குண்டர் சட்டத்தில் அடைப்பதும் என்பது ஒரு வாடிக்கையாகவே போய்விட்டது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அடக்குமுறை ஆட்சி இந்த 5 வருடங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது தங்களை விமர்சிப்பவர்கள் மீது கடுமையான தாக்குதல் தொடுப்பது, அவர்களை காவல்துறையை விட்டு ஏவி விட்டு அவர்களை ஒடுக்க பார்ப்பது, அடக்க நினைப்பது என்பது தொடர் வாடிக்கையாக வருகிறது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையும் கூட நாம் பார்த்தோம். காவல்துறை தலைமை அலுவலகத்திலேயே அவர் மீதான தாக்குதலை அவர் தன்னுடைய பாதுகாப்பிற்காக அவர் எப்படி அவர் இருந்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து திமுக மீதும் அதனுடைய இந்த ஆட்சியின் மீதும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்தார். அவர் மட்டும் அல்ல, சவுக்கு சங்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய பிரச்சனையும் அதே தான். தொடர்ந்து நீதிமன்றங்களை தட்டுவதே அவருடைய அன்றாட வேலையாகிவிட்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை இங்கே உருவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட நம்முடைய பிரவீன்ராஜ் என்கிற பாஜகவினுடைய ஒரு முக்கிய ஐடி நிர்வாகி, அவர் சங்கி பிரின்ஸ் என்கிற ஒரு பெயரில் அவர் ட்விட்டரில் எக்ஸில் கணக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அவரை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களுக்காக, பதிவுகளுக்காக இந்த அரசாங்கம் கைது செய்து அவரை அடக்க நினைக்கிறது. ஆனால் அதே சமயம் திமுகவை சேர்ந்த பலர் மிக தரக்குறைவாக, மிக மோசமாக பிரதமர் அவர்களை விமர்சிப்பதும், நிதியமைச்சரை விமர்சிப்பதும், உள்துறை அமைச்சரை விமர்சிப்பதும், தொடர்ந்து இந்து கடவுள்களை, இந்து வழிபாடுகளை, வழிபாட்டு முறைகளை, நம்பிக்கைகளை விமர்சிப்பது என்பதெல்லாம், தரம் தாழ்ந்து தரக்குறைவாக விமர்சிப்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. கடந்த வாரம் கூட காசிமுத்து மாணிக்கம் என்கிற ஒரு நபர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒருவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடையில், பொதுவெளியில் மிக மோசமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக நம்முடைய பிரதமரை விமர்சித்தும் கூட இதுவரை நடவடிக்கை இல்லை என்பது திமுக ஒரு மிக மோசமான அணுகுமுறையினை, அதாவது சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இது அடக்குமுறை மட்டுமல்ல, இதை ஒரு பாசிச ஆட்சியாக, அதே மாதிரி டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான சர்வாதிகார முறையை நோக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் இது உணர்த்துகிறது. ஒவ்வொரு முறையும் இது போன்ற கைதுகள்,
சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்போதெல்லாம் பாஜக வந்து யார் பாதிக்கப்படுகிறார்களோ, திமுகவால் யார் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறதா சார்? உறுதியாக நிற்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சவுக்கு சங்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர்கள் மீது, பிரதமர் மீது, ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் மீது, என்னையே கூட விமர்சித்தார்கள். அவர் அண்ணாமலையை எப்படி விமர்சிக்கிறாரே, நீங்கள் ஏன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். அண்ணாமலை அவர்களே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பது உலகறிந்த உண்மை. அவர் தவறு செய்கிறார் என்றால் சுட்டி காட்டலாம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் பொய் வழக்கு போட்டு அவர்களை அடக்க நினைப்பது என்பது தவறானது. அந்த மாதிரி இந்த பாஜக நிர்வாகிகளுக்கு இப்போ நீங்க சொன்ன சங்கி பிரின்ஸ்கா இருக்கட்டும், இல்ல பல பாஜக நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள் அவர்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய உறுதியாக எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு அதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக அணுகுகிறோம். ஆனால் சட்ட ரீதியாக அணுகுவது என்றால் கூட இவர்கள் உடனடியாக கைது செய்து ரிமாண்ட் செய்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்கள் அவர்கள் சிறையில் இருக்க நேரிடுகிறது. யாராக இருந்தாலுமே அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம்தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். அடக்க நினைப்பது என்பது இதுதான். அவர் கைது செய்யக்கூடிய காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்குமே தெரியும், வழக்கில் ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்தில் ஒரு வாரத்தில் பிணை வாங்கிக்கணும். ஆனால் அந்த ஒரு வார காலம் சிறையில் அடைப்பது என்று குரூரமான ஒரு எண்ணம், குரூர எண்ணம் படைத்த சாடிஸ்ட் மனப்பான்மை கொண்ட ஒரு ஆட்சியாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது. யாரையுமே தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்ய விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. இது உண்மையிலேயே, அதாவது இந்த மாதிரியான கைதுகள், உதாரணத்திற்கு சவுக்கு சங்கர் வீட்டில் கதவை உடைத்து கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அடையாறில், தரமணியில் சடலங்கள், பிணங்களை எடுத்து கொண்டு போய் தெருவில் சர்வசாதாரணமாக வீசிவிட்டு வருகிற அளவிற்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ரவுடிசம். யார் வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் வெட்டி சாய்க்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்போது இதற்கு என்ன காரணம்? காவல்துறை தங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய முடிவதில்லை, சரிவர செய்ய விடுவதில்லை அரசாங்கம் என்பதுதான் உண்மை. அப்போது பொதுவெளியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை இது போன்ற அரசியல் கைதுகள், தங்களை விமர்சிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களை கைது செய்வது என்பது ஒட்டுமொத்தமாக இது அதிகார துஷ்பிரயோகம். அதை தவிர வேற என்ன இருக்கும்? என்டிஏ ஆட்சியில் நீங்கள் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ரெண்டாவது, காவல்துறைக்கு எந்த விதமான சுதந்திரத்தை கொடுப்பீர்கள்? காவல்துறைக்கு நம்ம அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, காவல்துறைக்கு இந்த நாட்டில் அதிக அதிகாரம் இருக்குது. நானோ நீங்களோ நினைத்தால் யாரையும் அடிக்க முடியாது, தடியடி பிரயோகம் செய்ய முடியாது, யார் மீதும் வழக்கு தொடர முடியாது. கரெக்டாக? காரணம் என்ன? நாம் காவல்துறையில், காவல்துறைக்கு ஏன் அதிகாரம் என்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பது. இப்போ சொல்லுவாங்க பாருங்கள், வரும் முன் காப்போம் அப்படின்றது தான் சட்டம் ஒழுங்கை சீர்கெடாமல் பாதுகாப்பது, சீர்கெடக்கூடாது, அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்வது, குற்றங்கள் நிகழாது தடுப்பது. குற்றங்கள் நிகழ்ந்த பின்னர் காவல்துறை கண்டுபிடிக்குது பாருங்கள், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மரத்தட்டிக்கிறாங்க. குற்றங்களே நிகழக்கூடாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டியதுதான் ஒரு அரசினுடைய நிர்வாகத்தினுடைய கடமை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது, குற்றங்கள் நிகழாது தடுக்க வேண்டியது. ஆனால் இப்போ நடப்பது என்ன? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை. அதே மாதிரி கொலைக்கான 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் எப்படி ஒரு வட இந்திய பீகாரை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பமே நாசமாகி போய்விட்டது. அதே மாதிரி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஈரோடு மாதிரியான இடங்களிலெல்லாம் வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை குறிப்பிட்டு தாக்கி அவர்களை கொலை செய்து கொள்ளையடிப்பது. இப்படி குற்றங்கள் நிகழாவண்ணம் தடுப்பதுனா எப்படி தடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்குது. அந்த அதிகாரத்தை எந்த ஆட்சியாக இருந்தாலும், ஆனால் கடந்த 5 வருடங்களில் அதிகமாகி இருக்கிறது. அதான உண்மை. இன்றைக்கி இது எதனால் இந்த குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் என்ன? போதை மருந்து புழக்கமும் அதிகமாக குடி போதையும். இதற்கு காரணம் இந்த ஆட்சி தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? 33,000 கோடியாக இருந்த வருவாயை இன்றைக்கி 50,000 கோடியாக உயர்த்தி இருப்பது தான் மிகப்பெரிய 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இன்றைக்கி போதை மருந்து புழக்கம் என்பது சிறு பள்ளிகளில் கூட கிடைக்குதுங்க, பள்ளிகளில் கிடைக்குது. இன்றைக்கி பல இளைஞர்கள் போதைப் பொருட்களுடைய பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். என்னென்னலாம் சொல்கிறாங்க, டேப்லெட்டுன்றாங்க,
பழுதேகிற மாதிரி பேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ரூபத்தில் இல்லாமோ இன்றைக்கி போதை புழக்கம் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் யார்? குற்றங்களை தடுக்க வேண்டிய, திமுகவில் 1000 சொல்லுவாங்க, ஆனால் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை அதை செய்ய முடியவில்லை. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறார் யார்? ஸ்டாலின். டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்றைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கும் தமிழ்நாட்டினுடைய குற்ற நிகழ்வுகளும் ஆளும் திராவிட மாடல் அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகவே தான் இருக்குது. அதையும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த டபுள் இன்ஜின் இருக்குல்ல சார், அவர் தொடர்ச்சியாக டப்பா இன்ஜின் டப்பா இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் திராவிட மாடல் அவங்க தாக்குனீங்கன்னா அவங்க டப்பா மாடல் என்று, அதாவது ஒரு இதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு முதிர்ச்சியற்றவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் இப்போ முதலமைச்சர் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால், இரண்டு அரசுகளும் ஒத்திசைத்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதை அவர் அப்படி சொல்கிறார். ஆனால் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லி புலகாங்கிதம் அடைவது என்பது ஒரு பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கும்போதே போட்டு ட்வீட் சார். அது இல்லை, அதுதாங்க நான் சொல்கிறது. இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் முதல்ல போடலாமா? ஒரு 3ஆம் தர பேச்சாளர் ட்விட்டரில் அந்த மாதிரி செய்வாங்க. என்னை பொறுத்து வருவார். சின்ன பசங்க செய்கிறதெல்லாம் அவர் செய்யலாமா? அவர் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அதை விட்டு தரம் தாழ்ந்து இறங்கி அது அவருடைய மதிப்பை, அவருடைய பெருமையை காண்பிக்கிறது, அவ்வளோதான். நேற்றுக்கு முதல்வர் பேசியிருக்காரு சார். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு போர் இது அப்படின்னு பேசியிருக்காரு. பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இப்போது நானும் ஐ எம் ஒன் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இல்லைன்னு முதலமைச்சரால் மறுக்க முடியுமா? என் தாய்மொழி தமிழ், நான் பிறந்தது, என்னுடைய பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம், மறுக்க முடியுமா? நான் வந்து இட் இஸ் என்டிஏ வர்சஸ் தமிழ்னு நான் நினைக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இல்லை, என்ன அதுதான் சொல்கிறேன். அப்போ இம்மெச்சூர்டு ஸ்லோகன் நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் இம்மெச்சூரிட்டி. அவருக்கு இதுக்கு முன்னாடி இது கை கொடுத்துருக்கு. 2019 கை கொடுத்து. இல்லை, நீங்கள் அதை கை கொடுத்தது கால் கொடுத்ததெல்லாம் இல்லைங்க. நான் சொல்கிறேன் கை கொடுத்தது. அதான் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட நீங்கள், அதாவது இந்த நரேட்டிவ் சொல்கிறேன் சார். அதாவது டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற நரேட்டிவ் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அவங்க கை கொடுத்தாங்க, மீண்டும் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது நீங்கள் கை கொடுத்து சீட்டுறதெல்லாம் வேறு. நான் சொன்னேன் ஒவ்வொரு அப்போ வந்து 2014 என்னாச்சு? துணை தெரியப்பட்டுச்சு. அப்புறமா அன்றைக்கி வந்து தமிழ் செத்து போச்சா? என்ன சார் அது? சரி, இதுதான் ப்ராப்ளமே. யார் எப்படி என்ன பேசுவோம், என்ன பேசுகிறாங்கன்றது தான் அது பார்க்கணும். அப்போ 2014 திமுக இல்லை, அன்றைக்கி தமிழ் செத்து போச்சா? தமிழர்கள் தோற்று விட்டார்களா? இல்லை, அப்போது வந்து திமுக தமிழர்களே இல்லையா? நியாயமான கேள்வி தான் நான் கேட்குறது. 10 வருடங்கள் திமுக ஆட்சியில் இல்லை. 2011 21 வரைக்கும் ஆட்சியில் இல்லை, 10 வருடங்கள். அப்போது திமுக அப்போல்லாம் தமிழர்கள் இல்லையா? இதுதான் கேள்வி. நீங்கள் அப்போ ஜெயிச்சோமேன்னு கேட்டால் அப்போ தோற்ற போது இல்லையான்றது தானே ஆட்டோமேட்டிக்காக கேள்வி வருது. அப்போது இது இரலவெண்ட்டு. தமிழர்கள் யார் என்று சொல்வதற்கு இவர்கள் யார்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்மளும் அவங்களுக்கு தாழ்ந்து இறங்கி உங்கள் தாய்மொழி என்ன, ஏன் தாய்மொழி என்ன, இப்படிலாம் நம்ம பேச முடியுமா? மொழியை நீங்கள் குறிப்பிட்டீங்க சார். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மொழியை தான் கையில் எடுத்திருக்காங்க. தவறானது. 60களில் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களோ இப்போ மீண்டும் கையில் எடுத்து அது தவறாக போய் முடியும். அவர்கள் அதை எடுக்க அவர்கள் வீழ்வார்கள். ஏனென்றால் இது 60கள் இல்லைங்கிறீங்க. 60களில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மொழி பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். 1930களில் ராஜாஜி அவர்கள் ஹிந்தி வேண்டும் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? மொழி ஹிந்தி என்பது இந்தியா முழுக்க பேசப்பட்டால் அது சுதந்திரத்திற்கு, ஒற்றுமைக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் அதே ராஜாஜி என்ன சொன்னார்? 1960களில் இந்தி போராட்டம் வந்தபோது இது தேவையில்லை என்று சொன்னார். ஏன்? அந்த சூழ்நிலை, அன்றைய சூழ்நிலையில் அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திரம் வாங்கியாச்சு, மொழி ரீதியாக மாநிலங்களை பிரித்து விட்டாச்சு, ஆங்கிலம் 100 வருடங்களாக இருக்கிறது, அதனால் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருந்தால் போதும், இந்தியை நம்ம கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று ராஜாஜி அவர்கள் சொன்னார். ராஜாஜி 33ல் இந்தி வேணும்னாரு. ஆனால் 33ல் ஈவே ராமசாமி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஹிந்தி கூடாது என்றார். ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருந்தார். 1960களில் என்ன பண்ணார் ஈவேரா தெரியுமா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அவர் ஆதரிக்கல.
இல்லை ஆதரிக்கல மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார்களோ அவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னார். ஆமாம். அப்புறமா கான்ட்ரடிக்ஷன் வருதா? நான் இன்னும் கூட அதுக்குள்ளே போகலை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படின்னு வரும்போது அங்கிருந்து கிட்டத்தட்ட 60 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 60 வருடங்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போனால் உங்களால் தமிழில் ஆர்டர் பண்ண முடியுதா? இதைத்தான் வந்து ஒரு கட்டடம் கட்டினா உங்களால் தமிழில் அவங்கள்ட்ட பேச முடியுதா? இதுதான் சீமான் அவர்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, ஹிந்தியை திணிச்சு பார்த்தாங்க, வேலைக்காவில். இப்போ ஹிந்திக்காரனை திணிச்சுட்டு பாஜக வாக்கு வாங்க முயற்சிக்கிறதுங்க. இல்லைங்க, நாம திணிக்கலைங்க. யார் பெருமையாக பேசுறது? வேலை வேணும்னா இங்கே வராங்க, தமிழை இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்கிறது யார்? சொல்லுங்க. நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு உட்காந்தா எனக்கு அர்த்தம்? நான் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் செய்யலாம். இது சுதந்திர இந்தியா, இறையாண்மை மிக்க ஒரு நாடு. இந்தியா ஒரே நாடு. இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கியுள்ளது. இது அரசியலமைப்பு சட்டம். மாநிலங்களால் உருவானது அமெரிக்கா, தேசத்தால் உருவாக்கப்பட்ட மாநிலங்களை கொண்டது இந்தியா. இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போது இங்கே ஏன் அவன் வந்தான் இவன் வந்தான்னு கேட்குறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி சென்னை மெட்ரோ வேலை வேகமாக நடக்குதா மெதுவாக நடக்குதா? வேகமாக தான் நடக்குது சார். மெதுவாக நடக்குது. எந்த ஒரு பெரிய திட்டமுமே அது வந்து அனல் மின் நிலையங்களோ இல்லை புனல் மின் நிலையங்களோ எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள், ரோடு போடுறதுலேருந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ கட்டமைப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே 4 வருஷத்தில் நடக்கும்னா 8 வருஷம் ஆகுது. காரணம் என்ன? மேன் பவர் இல்லை. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு சென்னையில் மெட்ரோவில் கூட வட இந்தியர்கள் தான் வந்து 40% தான் இருக்காங்க. புரிஞ்சுங்க, 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 40 பேர் தான் இருக்காங்க. என்ன ஆனாங்க எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறாங்க. இங்கே வந்து 100 பேருக்கு 100 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போது? ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால். இப்போ வர்றதில்லை. என்ன காரணம்? குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்? எல்லா மாநிலங்களிலும் கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் பெருகி கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 33,000 கோடியாக இருந்த அன்றைய மத்திய அரசினுடைய பட்ஜெட்டு இன்றைக்கி இந்த வருடம் 1,53,000 கோடி. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி சென்னை மெட்ரோ திட்டம் 40% ஆளுங்களை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினோட ஒரு இயக்குனராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே எடுத்துப்போம் 3 பெரிய திட்டம் நடக்குது. ஆள் இல்லை. ஆனால் அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து 100% லேபரும் வட இந்தியாவை சார்ந்தவர். என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து தமிழர்கள் படித்து முன்னேறி விட்டார்கள், மீண்டும் உடல் உழைப்பு அவர் தயாராகவில்லை, அதற்கு காரணம் திராவிடம். நான் சொல்கிறத புரிஞ்சுங்களா? இல்லை, இது அப்போ நீங்கள் வந்து மொழியை நீங்கள் திணிக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஜென்ரஸாக இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். ஜென்ரஸாக இருங்க. பிரிவினை பேசாதீங்கிறீங்க. பிரிவினை பேசக்கூடாது. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அப்போ நான் வந்து இப்போ அவன் காலில் விழலான்னு நான் சொல்லுவேன். நான் சொல்வது அவர்களை மனிதராக நடத்துங்கள். அந்த மொழி மீது உங்களுக்கு என்ன, அவன் வந்து பானிபூரி விற்கிறவன் பேசக்கூடாது. அப்புறமா அவங்க வீட்டில் வந்து பில்டிங் கட்டணும்னா கூட வட இந்தியர்கள் தான் வரணும். என் சன் டிவியில் போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன் நேபாளக்காரங்க இல்லையா? பீகார்காரங்க இல்லையா? செக்யூரிட்டியாக இல்லையா? அவங்கவுங்க வீட்டிலே அப்படி தான் இருக்கிறாங்க. நான் தவறுனே சொல்லலை. ஏன்னா யார் வேணால் இல்லைங்க வேணாலும் போய் வேலை செய்கிறதுக்கு ரைட் இருக்குது. ரைட், நான் அக்செப்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம். ஆனால் அந்த முன்னேறிய மாநிலத்துக்கு ஏற்ற முதிர்ச்சியோடு நீங்கள் பேச வேண்டுமா இல்லையா என்பது தான் கேள்வி. இப்போ நாளைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி எதிர்கட்சிகள்லாம் என்ன ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுருப்பாங்க, பட்ஜெட்டை விட்டோடனே ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கு. பட் அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் நிர்மலா சீதாராமனை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி அசஸ் பண்ணுறீங்க? அவங்கள தமிழ்நாடு கொண்டாட அந்த எவ்வளோ அளவு கொண்டாடி இருக்க வேண்டுமோ அந்த அளவு கொண்டாடவில்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இல்லை, அப்படிலாம் எதிர்கட்சிகள் வந்து ஏதோ தவறாக பேசுகிறார் என்று சொன்னால், அதாவது நிதியமைச்சர் மீது இதுவரையிலும் யாரும் நேரடியான அவர் மீது அவர் சார்ந்த துறையின் மீதான விமர்சனங்களை செய்ததில்லை. அவர் சார்ந்த ஜாதி மீது விமர்சனம் செய்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாங்க. அவங்க ஜாதியை பற்றி பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய பொருளாதார கொள்கையில் தவறு இருக்கிறதுன்னு யாராவது பேச முடிஞ்சிச்சா?
அப்போ யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கருத்து எனக்கு பிடிக்கவில்லை என்று நான் சொல்லலாம். நீங்கள் போட்டிருக்கிற சட்டையோட கலர் எனக்கு பிடிக்கல, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்கள்கிட்ட சரக்குன்னு அர்த்தம். அதுதான் அவங்க செய்கிறாங்க. பட் மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்களாகட்டும், கனிமொழி அவர்களாகட்டும், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல என்பது தவறாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. தவறாக சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு கான்க்ளேவ் நடந்துச்சு தமிழ்நாட்டில், சென்னையில். என்டிடிவி கான்க்ளேவ். அதில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. நாங்கள் தான் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம்ன்றாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி சாத்தியமாயிட்டு? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், இட்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூத்துக்குடியில் பெரிய முன்னேற்றம் முதலமைச்சர் சொன்னார். தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய மாவட்டமாகி வருகிறது. உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் நிறைய ஆக்டிவிட்டி வருது, கரெக்டு, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தூத்துக்குடி ஏன் அப்படி ஆகுது? துறைமுகம் இதுவரையிலும் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய துறைமுகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. முந்தா நாள் தூத்துக்குடியினுடைய சேர்மன் படிங்க, முந்தா நாள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. எந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய எத்தனை லட்சக்கணக்கான டன் உள்ள பொருட்களை எடுத்து செல்லலாம் ஒரு வருடத்திற்கு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தானே. ஏர்போர்ட் விரிவாக்கம் யார் செஞ்சது? சென்ட்ரல் கவர்மெண்ட். தேசிய நெடுஞ்சாலை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறமா இந்த 3 இல்லைன்னா எப்படி தூத்துக்குடி முன்னேறும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறமா இதுதான் விஷயமே. அப்போது எனக்கு வரல நரேட்டிவ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், அது வந்து தவறான ஒரு அரசியல். அதைத்தான் நான் சொல்லுவேன். புள்ளி விவரத்தோடு நாம் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? ஆமாம், முன்னேறிய மாநிலம். அதில் ஒன்றும் நான் சொல்கிறேங்க, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்தான், தமிழ்நாடு மிக சிறப்பான மாநிலம்தான். ஆனால் ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 20 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸில் மரத்தான், அதில் நம்மை விட மகாராஷ்டிரா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முன்னே சென்று கொண்டிருந்தார்கள். நாம் 2ஆவதாக ஒரு 3 கிலோமீட்டர் பின்னால் போய்கிட்டு இருந்தோம். நமக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பின்னால் தான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானாலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நம்ம சொல்கிறோம்? அதே 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மகாராஷ்டிரா இருக்குது இன்றைக்கும். ஆனால் நமக்கு பின்னால் 10 கிலோமீட்டர் பின்னால் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே 1 கிலோமீட்டர் தூரத்தில். அப்போது நான் முன்னேறிய மாநிலம் தம்படுறேன். நான் செகண்ட் பிளேஸ் தான் இருக்கிறேன். ஆனால் நாளை நம்மை விட அவர்கள் முன்னேறுவார்கள். ஏனென்றால் அதுதான் நான் முதலே சொன்னேன். ஏன் வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமாக வருவதில்லை அப்படின்னு சொன்னால், அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ். உத்தரப்பிரதேசத்தில் வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. ஏன் வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது? மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது, உற்பத்தி மாநிலமாக துவங்கி இருக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி, தொழிற்சாலைகள் பெருகி இருக்கின்றன, வருமானம் அதிகரித்திருக்கிறது, தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது, கன்சம்ஷன் அதிகரிச்சிருக்கு. இப்போ நான் வந்து சமீப காலத்தில் நான் வந்து திரிபுரா போயிருந்தேன். தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற மால்லாம் திரிபுராவில் இருக்குது சார். இங்கே என்ன ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் போய் டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்தேன்பாங்க. எதுக்கே டெல்லியில் போய் வாங்கினேன், மும்பையில் போய் வாங்கினேன், இங்கேயெல்லாம் கிடைக்குதே அப்படின்பாங்க, ஒரு பிராண்டு இதுன்னா. ஆனால் அப்போல்லாம் எப்படின்னா, டெல்லியில் போய் வாங்குறது தான் பெரிய விஷயம், பாம்பேயில் வாங்குறது தான் பெரிய விஷயம், மும்பையில். திரிபுரா அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி திரிபுரா அப்படி டெவலப் ஆகிருக்குது. சாதாரண கிராமங்கள் எல்லாம் டெவலப் ஆகுது. காரணம் என்ன? தொழில்நுட்பம் முன்னேறுது, முதலீடுகள் அதிகரிக்கின்றன, ப்ளஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சப்போர்ட், எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை. துறைமுகம், விமான நிலையம், லாஜிஸ்டிக்ஸ். இப்போ லாஜிஸ்டிக்ஸில் எவ்வளோ ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கதி சக்தி எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இன்டர்நெட் ரெவல்யூஷன், டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாமே மிகப்பெரிய டிஜிட்டைசேஷன். எல்லாத்தையும் டிஜிட்டைசேஷன். நீங்கள் 10 ரூபா நீங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு 10 ரூபானா டீ கடையில் 10 ரூபாய்க்கு நீங்கள் ஜிபே பண்ணுவீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனை பண்ணி பார்க்க முடியாது யாராலையாவது. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த லெவலில் இன்றைக்கி அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். ஸோ நான் சொல்கிறேன், நேற்று கூட ஒருத்தரிடம் நான் சொல்லிட்டு இருந்தேன், இதே நிலைமையை நீடித்தால் நமக்கு வந்து லேபர்
உழைக்கும் வர்க்கத்தினர் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்னு நாம் வந்து பெருமையாக நம்ம பேசினா இன்னொரு 10 வருடங்கள், அதிகபட்சம் 10 வருடங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் குறைந்து போவார்கள். அப்போ என்ன ஆகும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து மீண்டும் அடிவாங்க, ஸ்லோவாகும். சரி, இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசாங்கம். அதற்குண்டான திட்டமிடுதலில் இருக்காங்கன்னா இல்லை. என்ன நோக்கத்தில் இருக்காங்க சார்? என்ன நோக்கம்னா லஞ்சம், ஊழல், பணம், இவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு தூத்துக்குடியில் இது வரைக்கும் நான் பல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சந்தித்து சொன்னேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள்கிட்ட தான் பணம் நிறைய இருக்குது, அதுதான் உண்மை. இங்கே தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார், விண்டு, க்ரீன் ஹைட்ரஜன், க்ரீன் அம்மோனியா எல்லாமே வருது. இப்போ நிறைய வருது. இப்போ ஈவன் செமிகண்டக்டர் எல்லாமே வரலாம். எனக்கு ஒரே ஒரு தமிழ்நாட்டினுடைய நிறுவனத்தை காமிச்சிருங்க பார்ப்போம். முதலீட்டாளர்களே தமிழ் முதலீட்டாளர்கள் இல்லை இல்லையே. நீங்கள் வந்து தமிழன் பேசிட்டு பெருமை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அத்தனை நிலங்களும் அத்தனை நிறுவனங்களும் அந்நிய அல்லது வட இந்திய நிறுவனங்களுடைய முதலீடாகத்தான் இருக்கும், நிறுவனங்களாகத்தான் இருக்கும். மேபி தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் தமிழ் என்டர்பிரனர்ஸை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? வந்து தமிழன் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், சவுத்து பெல்ட்டே வந்து ஹிந்தி பேசுகிறது அதிகமாகிடுவாங்க. இப்போ நீங்கள் புலம்பு என்ன பிரயோஜனம்? நான் அதற்கு எதிர் இல்லை, வரட்டும், அதை பற்றி இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்னு பேசி தமிழர்களை, தமிழ் நிறுவனங்களை நீங்கள் வளர்க்கிறீர்களா என்றால் இல்லை. அப்போ இவங்க எல்லாருமே பொய் பேசுகிறாங்க. அவங்களுக்கு பணம் வேணும், லஞ்சம், ஊழல், இதுதான். நான் சொன்னேன், நீங்கள் வந்து இன்றைக்கி நான் ஒரு நிறுவனம் துவங்க வேண்டும், ஒரு 100 மெகாவாட்டு ஒரு ஆலை போட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து நான் அந்த விண்ணப்பம் அளிப்பதற்கு ஒரு மெகாவாட்டுக்கு 30 லட்ச ரூபா கொடுக்கணும். எவ்வளோ? லஞ்சம் மட்டும் எவ்வளவு? 30 லட்சம். 100 மெகாவாட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? × 100 30 கோடி. நீங்கள் 30 கோடி கொடுத்தாதான் எனக்கு வரும். நான் சொன்னேன், இந்த 30 கோடியை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த 30 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி முதலீட்டில் தமிழனே தொழிற்சாலையை துவங்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்னவோ நடக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான். ஆனால் போய் பேசுகிறாங்க. ஓகே, இப்போ நாளை வந்து பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ண உடனே பாராளுமன்றத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஆரம்பிச்சிருவாங்க, தமிழ்நாடுக்கு சிறப்பு திட்டம் எதுவும் இல்லைங்கிறத வருடம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலன்ட்டு இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாஜக தயார். ஒரே ஒரு விஷயந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எந்த ஒரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தாலும் நாங்கள் தான் முதலிடம் என்று எங்களைத்தான் பாராட்டி இருக்கிறது மத்திய அரசுன்னு சொல்கிறதே இவங்க தானேங்க. பணம் இல்லாத எப்படி அந்த திட்டத்தில்? அந்த திட்டமே பணத்தை வச்சு தானே. அப்போ இது முழுக்க பொய் என்பது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாஜகவுடைய இந்த நிறைய நம்ம சொல்லிட்டு தானே இருக்கிறோம். என்ன, இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் பெரும்பாலான மீடியாக்கள் திமுக வசம் இருக்கிறது, திராவிட மாடலாக இருக்கின்றன, அதனால் வெளியே தரல, அவ்வளோதான். முடிந்தவரை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைவாக 2026 தேர்தலுக்கு முழுமூச்சாக தயாராகிவிட்டீர்களா? ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் தயாராகிவிட்டதா? உறுதியாக. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள் பெருகுவதும், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதனால் இதையெல்லாம் மக்கள் மனதிலே கொண்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நீங்கிட, இந்த சாராயத்தினுடைய பிடியிலிருந்து மக்கள் விடுபட தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் ஆதரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பேசுவதற்கு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.